சப்பாத்திக்கு இது மாதிரி ஒரு நாள் டிஷ் செஞ்சு பாருங்கள். நம்ம இன்லாஸ் வீட்டில் வந்துட்டு நம்மளோட ஹஸ்பண்டோட அம்மா வந்துட்டு எப்பயுமே நாங்கள் வைக்கிற குழம்பு சூப்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வச்ச குழம்பு இந்த குழம்பு செம்ம, அவங்களே சொல்லிட்டாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேங்க, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் காரத்தை தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாங்க. இன்னொரு பக்கம் வெண்டைக்காவை வந்து இது மாதிரி வால்வாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு க்யூப்ஸாக வேணாலும் அரிஞ்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் போட்டு நல்லாவே வறுத்தெடுத்துக்கலாங்க. இது மாதிரி கொஞ்சம் வறுத்துடணும், அதிலே பாதி வெந்து வந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் போட்டுக்கலாங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாங்க. வறுத்து விட்டுட்டு இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லாவே கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். பாய்.